Hello friends, நான் வந்துட்டேன். Actually scam பத்தி யோசிச்சாலே வந்துட்டு பல வகை ஸ்கேம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சைடு இன்டர்நெட் ஸ்கேம், பேங்க் செக்டார் ஸ்கேம், ஃபோன் கால் ஸ்கேம், கிரெடிட் அது இது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அது இதுன்னு பல வகையில ஸ்கேம்ஸ் இருக்கும். இந்த ஸ்கேம் எல்லாமே மோஸ்ட் ஆஃப்லி ஒரு 80% 90% ஆஃப் ஸ்கேம் வந்துட்டு என்னன்னா ஒருத்தருக்கு தெரியாத ஒரு ஆள் தான் வந்துட்டு ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. யாருமே டைரக்டா இறங்கி ஆட்களை தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஸ்கேம்லாம் நடக்கிறது இல்லை. பட் இப்போ இந்த ஒரு ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனல் ஹைவேல வந்துட்டு ஒரு ஒரிஜினல் டோல் பிளாசா எப்படி இருக்குமோ அவங்க என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களோ அந்த சிஸ்டம்ஸ் அந்த ஒரு விஷயங்கள் ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு நேஷனல் ஹைவேல பிரம்மாண்டமா அமைச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 18 மாசம் வரைக்கும் இந்த ஃபேக்கான டோல் பிளாசா ஒரு மிகப்பெரிய முக்கியமான நேஷனல் ஹைவே அதுவுமே அங்க வந்துட்டு புதுசா வச்சு அவங்க கிட்ட இது வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துல 70 கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். ஆப்வியஸ்லி இந்த ஸ்கேம் யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாராருக்கும் வடக்குல நடந்த ஸ்கேம் தான். ஸோ இதுவுமே வடக்கன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கேமை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கிரேசியா இருக்கும் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும். ஒரு கிரேசியான ஒரு ஸ்கேம், பட் ரொம்ப அவேரா இருக்க வேண்டிய ஒரு ஸ்கேம். ஏன்னா எத்தனை பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு போகிறோம். ஸோ எத்தனை பேர் டிரைவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொன்று ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துல இருந்து டிஸ்ட்ரிக்டோ இன்னொன்று ஒரு டிஸ்ட்ரிக்டோ எத்தனை பேர் போகிறா இருக்கும். நம்ம போகிற இடத்துல ஒரு டோல் பிளாசா அப்படின்றது இருக்குன்னா இந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா இது ஒரிஜினல் டோல் பிளாசாவா இல்லை டூப்ளிகேட் டோல் பிளாசாவா அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபியூஷன் தான் ஏற்படுறதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு டோல் பிளாசா தான் இப்போ மாட்டி இருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க இந்த 18 மாசத்துல 70 கோடி ரூபாய் சம்பாதிச்ச இந்த ஸ்கேமர்ஸை பத்தி இந்த ஃபேக் டோல் பிளாசாவை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துல வழக்கம் போல தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்குள்ள புது புது விஷயங்கள் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே நடக்குது நாட்டில் அப்படின்றது ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னா மறக்காம நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட மாதிரி. ஏன்னா நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது அந்த சப்ஸ்கிரைப் மூலியமா மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குமே தெரிய வரணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப்னு ஒரு விஷயம் பண்ணீங்க. அப்பதான் எங்கெங்க என்னென்ன ஸ்கேம்லாம் நடக்குது, எங்கெங்க எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது நீங்களுமே அப் டு டேட் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்கேம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ குஜராத்ல இருக்கிற மார்பி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கு. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு நேஷனல் ஹைவே ரோடுன்றது ஒன்று இருக்கு. இது குஜராத்ல இருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போற ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் ஹைவே ரோடு அப்படின்றது சொல்றாங்க. இந்த மார்பி டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப்ல வந்துட்டு ஒரு அந்த பைபாஸ் கனெக்ட் ஆகுற அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டோல் பிளாசா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல முடிச்சுட்டாங்க போல இருக்கு. ஸோ அந்த மார்பி பகுதியில வந்துட்டு என்ன இருக்குன்னா எக்ஸாக்டா அந்த டோல் இருந்த இடம் வந்துட்டு வர்கேசியா அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வெளியில அந்த ஒரு பைபாஸ் இருக்கிற இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பைபாஸ் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோல் பிளாசா அமைஞ்சதுக்கு ஒரு சில கிலோமீட்டர்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி கவர்மெண்டோட டோல் பிளாசா ஒன்று அமைச்சு வச்சிருந்தாங்க, ஒரிஜினல் டோல் பிளாசா. இவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க ஒரு டோல் பிளாசா அமைச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு டோல் பிளாசா எக்ஸாக்டா ரோட்ல பாத்தீங்கன்னா இல்ல, அந்த நேஷனல் ஹைவேல இல்ல, அதுக்கு வலதுக்கு மாறா லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஒயிட் ஹவுஸ் செராமிக் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு திவால் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த பைபாஸ்ல இருக்கிற இந்த கம்பெனி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பல ஏக்கர் கொண்ட ஒரு கம்பெனி போல. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு மூணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைபாஸ் இப்போ இதுதான் அந்த இது ஒரு ரோடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரிஜினல் பைபாஸ் இருக்கு. இப்போ அந்த ஃபேக் பைபாஸ் வந்துட்டு இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற அந்த செராமிக் கம்பெனி ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வர வண்டிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நடுவுல ஒரு ரோட வந்துட்டு தனியா போட்டு வச்சிருக்காங்க பிரைவேட்டா. இந்த ஸ்கேமர்ஸ் தனியா ஒரு தார் ரோட் மாதிரி போட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஒரு டோல் பிளாசா இருக்கும், அங்க வந்துட்டு உங்களுக்கு டோல் ரேட்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு வர வண்டி 1.5 வருஷம் வந்துட்டு நேரா போற வண்டி எல்லாமே இப்படி ரைட் எடுக்க வச்சிருக்காங்க. இப்படி ரைட் எடுக்க வச்சதுக்கு அப்புறமா வர அந்த ஒரு வண்டி எல்லாம் ஃபேக்கான டோல் பிளாசால என்ட்ரி போட்டு திரும்பி அந்த கம்பெனில இருந்து உள்ள வந்து லாஸ்ட் கார்னர்ல போயிட்டு இந்த ஒரு ஒரிஜினல் டோல் பிளாசாக்கு
தாண்டி வெளிப்பக்கமா வர மாதிரி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செவருக்கு பின்னாடி தான் இந்த ஒரு விஷயங்கள்ன்றது நடந்துட்டு இருந்தது. இந்த ஒரு ஒரிஜினல் டோல் பிளாசா ரோட்ல செயல்பட்டு இருக்கிறதுனால அதே டோல் பிளாசா வந்துட்டு அந்த ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ஹவுஸ் செராமிக் இடம்ட்டு, ஸோ அதுக்குள்ள வந்துட்டு ஒரு டோல் பிளாசாவை அமைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இதை அமைச்சு வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு செவப்பு வச்சிருந்தாங்க. இங்க இருக்குது அங்க தெரியாது, அங்க இருக்கிறது இங்க தெரியாது, எந்த வண்டி போது வருதுன்றது ஒரிஜினல் டோல் பிளாசாவுக்கு தெரியறதுக்கான ஒரு விஷயங்கள்ன்றது இல்லாம இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டோல் பிளாசா ஒரிஜினல் டோல் பிளாசா தாண்டி திரும்பியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு சைடு எக்ஸிட் ஆகுறதுக்கு ஒரு வழி ஒன்று ரோடு மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த தார் ரோடு மாதிரி, அந்த தார் ரோட்ல இருந்து வெளியே வந்து அப்படியே பைபாஸ்ல இருந்து கனெக்ட் ஆயிடலாம் எல்லா வண்டியுமே. திரும்பியும் இப்படி ஸ்ட்ரைட்டா போறதை தாண்டி இப்படி போயிட்டு அந்த கம்பெனில சுத்தி ஃபேக்கான டோல் பிளாசால என்ட்ரி போட்டு இப்படி வந்து திரும்பி அந்த ஒரிஜினல் இதுல வந்துட்டு பைபாஸ்ல கனெக்ட் ஆகுது. இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பக்கம் வர வண்டியும் அதே போலதான், இந்த பக்கம் ஒரு டோல் பிளாசா போட்டு ஸோ வர வண்டி எல்லாமே இப்படி டைவர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. சில வண்டிகள் மட்டும்தான் வந்துட்டு அதெல்லாம் இந்த கார்ஸ், பிரைவேட் ஆட்டோஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா டைரக்டா வந்துட்டு ஒரிஜினல் டோல் பிளாசால என்ட்ரி போட்டு தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இதனால வந்துட்டு இந்த ரோட்ல பைபாஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹெவி ட்ரக்குமே வந்துட்டு வராம இருந்திருக்கு. அப்பவே இந்த ஒரிஜினல் டோல் பிளாசா வந்துட்டு கவனிச்சு இருக்கணும். அது கவனிச்சாங்களா இல்ல கண்டுக்காம இருந்தாங்கன்றது தெரியல. ஸோ இதை தாண்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இதே மாதிரி போய்கிட்டே இருந்த நேரத்துல இந்த ஒரு டோல் பிளாசால மற்ற ஹெவி ட்ரக்ஸ் போறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் டோல் பிளாசால இருந்து ஃபேக் டோல் பிளாசா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் கட்டணம் கம்மி. 200 ரூபாய் வாங்குற இடத்துல இவனுங்க 100 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஒரு 400 ரூபாய் வாங்குற இடத்துல ஒரு 200 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால வெளி ஸ்டைல்ல இருந்து இந்த தமிழ்நாடுக்குள்ள வருது, நேபாள் வண்டி, இந்த மாதிரி கர்நாடகா வண்டி, இந்த மாதிரி வண்டிகள்லாம் வருது இல்லையா வெளி ஸ்டேட்ல இருந்து, அவங்களுக்கு என்ன விஷயம்ன்றதே தெரியாது. ஸோ அதனால டைவர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இவங்களும் டைவர்ட் பண்ணி ஃபேக் டோல் பிளாசால என்ட்ரி போட்டு போறானுங்க. அதனால ரேட்ஸ் வந்து அங்க கம்மியா இருக்குதுனால அது அப்படியே 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து பழகிட்டு மற்ற டிரைவர்ஸ்க்கு எல்லாமே இந்த விஷயங்கள்ன்றது போகுது. மற்ற டிரைவர்ஸுமே இந்த ஃபேக் டோல் பிளாசால வந்துட்டு என்ட்ரி போறானுங்க. பட் அந்த டிரைவர்ஸ்க்குமே இது ஃபேக் டோல் பிளாசாவா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பண்ணானுங்களா தெரியாம பண்ணானுங்கிறது இன்னும் வரைக்கும் ஆண்டவனுக்கு தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி 1.5 வருஷம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது நடந்ததுக்கு கிட்டத்தட்ட இவனுங்க 70 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கானுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிற நேரத்துல இத அங்க இருக்கிற கலெக்டர் வந்துட்டு நோட் பண்றாரு. அவர் பேர் தான் ஜிடி பாண்டியா. ஸோ இந்த ஜிடி பாண்டியா வந்துட்டு இந்த டோல் பிளாசால வந்துட்டு ஒரிஜினல் டோல் பிளாசால இந்த அளவுக்கு என்ட்ரி வர மாட்டேங்குது. ஆனா முக்கியமான ஹைவே. ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கம்மியான இது வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விசாரிச்சதுல வந்துட்டு அவர் ஒரு பர்சனலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடியே வர வண்டியெல்லாம் டைவர்ட் பண்ணி இந்த ஒயிட் ஹவுஸ் செராமிக் உள்ள வந்துட்டு ஒரு ஃபேக் டோல் பிளாசால வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எல்லா வண்டியும் என்ட்ரி போட்டு ஒரிஜினல் பிளாசாவை தாண்டி இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி அந்த வண்டி டைவர்ட் பண்ண வண்டியெல்லாம் பைபாஸ்ல இருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் குஜராத்தையே உலுக்கி எடுத்துச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்டோட விஷயம். இந்த கவர்மெண்டோட விஷயம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு தெரியல, அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியல, அங்க இருக்கிற ஒரிஜினலா வேலை செய்யற அந்த டோல் பிளாசால வேலை செய்யற ஆட்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றது தெரியலதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சரி, இந்த ஒயிட் ஹவுஸ் செராமிக் அப்படின்ற ஒரு கம்பெனில வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இதை பத்தி அந்த கம்பெனில இருக்க சொன்ன உரிமையாளருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்றது பார்க்கும்போது அந்த ஒயிட் ஹவுஸ் செராமிக்கோட கம்பெனி ஓனர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அவரோட ஒரு அப்பா ஒரு 5 பசங்க போல இருக்கு. பட் அவங்க எல்லாருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேம்ல யாரெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஓனர் வந்துட்டு அம்ராஜ் பட்டேல் அப்படின்ற ஒருத்தர், அதுக்கப்புறமா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வான்ராஜ் ஜாவ்லா, ஹரி விஜய் ஜாவ்லா, தாமேந்திரா ஜாவ்லா, யுவராஜ் ஜாவ்லா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஜாவ்லா அப்படின்றது வந்துட்டு வர்றது இவங்க எல்லாரும் அண்ணன் தம்பிங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஒரே அந்த இதுல மதத்தை அந்த ஜாதி இப்படின்னு கேஷ்ல இருக்கிறவங்களான்றது தெரியல, ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றது தெரியல. பட் இவங்க எல்லாருமே இந்த ஒயிட் ஹவுஸ் செராமிக்கோட ஓன் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த ஓன்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுல வந்துட்டு அந்த ஓனர் ஒரிஜினல் ஓனர் அமர்ஷிப் பட்டேல் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒயிட் ஹவுஸ் செராமிக்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு அந்த கம்பெனி நான் இழுத்து மூடிட்டு அது திவால் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் சரியா இப்போ அந்த இடத்துல வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ரெண்டுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு தெரிஞ்சவர் கேட்டிருந்தாங்க. அந்த தெரிஞ்சவர்கிட்ட நான் அது கொடுத்துருந்தேன். பட் அது கொடுத்ததோடு சரி, அது தெரிஞ்சவங்களால நம்பிக்கையாக நான் கொடுத்ததுனால அவங்க உள்ள என்ன பண்ணாங்கன்னு நான் கவனிக்காம இருந்துட்டேன். நானுமே வந்து எனக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுன்றதாவது என்னாலுமே போயிட்டு அதை பார்க்க முடியல. ஸோ அதனால எனக்கு வர பேமெண்ட் கரெக்டாக கொடுத்ததுனால நான் அதை கண்டுக்காம இருந்துட்டேன். பட் உள்ள இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கையெழுத்துக்கிட்டார். மீதி இருக்கிற இந்த ஜாவலான்ற ஒரு யுவராஜ் ஜாவலா, தாமேந்திர ஜாவலா இவங்க எல்லாருமே விசாரிக்கும் போது இப்போ அது இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இதோட தொடர்ச்சியா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் இந்த பைபாஸ்ல நடந்திருக்கு அப்படின்னு போது அதோட கண்ட்ரோல் இருக்கு. குஜராத்ல இருக்கிற கண்ட்ரோல் இருக்கிற மொத்த பைபாஸுமே இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இன்ஸ்பெக்ஷன்ஸுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது போல வேற ஏதாவது ஒரு ஸ்கேம்ஸ் எங்கேயாவது நடந்துட்டு இருக்கா அப்படின்றது இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபாய் இந்த 1.5 வருஷத்துல சம்பாதிச்சது அவங்க சம்பாதிச்சது தான். பட் அது யார் சம்பாதிச்சது, இப்ப அந்த பணம் எங்க இருக்கு, எப்படி வந்துட்டு இதுக்குள்ள இவங்க நுழைஞ்சு இவ்வளவு காசு சம்பாதிச்சாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு டோல் பிளாசாக்கும் மொத்த செட்டப்புமே வந்துட்டு அவங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்ற ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷனும் இப்போ நடந்துட்டு இருக்குதுதான் அப்படின்றதான் சொன்னோம். இதை தாண்டி இப்போ எனக்கு இதுல ஒரு 3 கேள்வின்றது இருக்குங்க. என்னன்னா, ஒரு டிரைவர் நேஷனல் ஹைவேல எப்பயுமே ஒரு பேட்ரோல்னு ஒண்ணு இருக்கும். அது எப்பயுமே வந்துகிட்டு போய்கிட்டு அங்கே இங்கும் சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு போலீஸ் கண்காணிப்புல தான் எப்படி ஒரு ஹைவேஸுமே ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிற பேட்ரோல் இந்த மாதிரி ஒரு டைவர்ட் பண்ற விஷயத்த பார்க்கலையா, ஒரு தடவை கூட பார்க்கலையா ஒரு 1.5 வருஷத்துல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு ஒயிட் ஹவுஸ் செராமிக்ல இருந்து இந்த ஒரு டோல் பிளாசா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குன்னா இது அங்க இருக்கிற ஊர் மக்களும் இது கவனிக்காம இருந்திருக்காங்களா அப்படின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு ஒரிஜினல் டோல் பிளாசால இவ்வளவு என்ட்ரி ஒரு நினைச்ச அளவுக்கான ஒரு என்ட்ரி விழல. அப்படி இல்லைன்றப்போ இதை வந்து ஏன் இவங்க முறையா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்லல, வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றது இவங்க எதுவுமே வந்துட்டு முன்னெடுத்து பண்ணலையா அப்படின்றதுமே தெரியல. ஏன்னா ஒரிஜினல் டோல் பிளாசால இருக்கிறவங்க இது பார்த்தும் கவனிக்காம இருக்காங்களா, அங்க இருக்கிற பேட்ரோல் ஆபீசர்ஸுமே வந்துட்டு பார்த்தும் கவனிக்காம இருக்காங்கன்றது இங்க அடுத்த ஒரு கேள்வியை வந்துட்டு எழுப்ப ஆரம்பிக்குது. பட் இதுக்கு வந்துட்டு எத்தனை பேர் கூட்டு சரியா இருக்காங்க, இல்ல எத்தனை பேரோட கை அடங்கி இருக்கு, இப்போ இந்த ஒரு 70 கோடி ரூபாய் சம்பாதிச்ச பணம் இப்போ எங்க இருக்கு, இப்போ இது யார் வச்சுக்கிட்டு இருக்கா, இந்த ஸ்கேமுக்கு முக்கியமா இருந்திருக்காங்க யார் அப்படின்றது பல வகையில பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, டோல் பிளாசால வச்சு கூட சம்பாதிக்கணும், ஸ்கேம் பண்ணலான்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த குஜராத்தாரங்க பண்ணதுதான் எனக்கு ஒரு சிரிப்பும் வருது. இந்த மாதிரியும் பண்ணலாமான்றது ஒரு ஆச்சரியமாவுமே இருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஃபேக் டோல் பிளாசால தான் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல 70 கோடினா எவ்வளோ பெரிய அமௌண்ட், 70 கோடி அப்போ. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபேக் டோல் பிளாசாவை பத்தி? ஸோ இந்த ஒரு ஸ்கேமை பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு விஷயம் புதுசா இருந்ததுனாலும் என்ன வந்துட்டு ஒரு ஷாக்கிங் கொடுத்த விஷயம் உங்களுக்கும் அந்த ஷாக்கிங்கை கொடுத்துதான் அப்படின்ற விஷயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவா நிற்கும். நான் மேக் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தேடி வரும். சும்மா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ முடிச்சிட்டு நான் உங்களுடைய வீட்டு கிளம்புறேன். பாருங்க.